வணக்கம் மக்களே. சியா விதைகளில் இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? உடல் எடையை குறைக்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். சியா விதைகள் இன்றி ஒரு கோடை காலமே இருக்க முடியாது. சாதாரணமாக சாலையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா ஜூஸ்லேயும் போட்டு தருவாங்க. இது மட்டும் கிடையாது, சாலட் தயாரிக்கும் போதும் சியா விதைகளை சேர்த்துக்கொள்ளலாம். சியா விதைகளை சேர்த்துக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது நன்மைகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நார் சத்து நிறைந்த விஷயமா இருக்குது. சியா விதைகளில் சுமார் 92% அளவுக்கு நார் சத்து நிரம்பியுள்ளது. இதனால் மாவு சத்து குறைவாக இருக்குது. இந்த நார் சத்து என்பது கரையும் தன்மை கொண்டது. நம்மளுடைய குடலில் உள்ள நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் குடல் நலன் மேம்படும். அடுத்த விஷயம், இதய நோய் ஆபத்துகள் குறையுது. தினசரி உங்களுடைய உணவு பட்டியலில் சியா விதைகள் இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை தவிர்க்கலாம். குறிப்பாக இரத்தத்தில் உள்ள நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்க ரொம்பவே பயன்படுது. உடல் உள்ளுறுப்புகளுடைய வீக்கம் குறைவதுடன் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நமக்கு நல்ல கொழுப்புகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் எலும்புகள் பலப்படும். நமது எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம், புரதம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சக்திகள் சியா விதைகளில் இருக்குது. பால் பொருட்களை தவிர்ப்பவர்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்க அது ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தினந்தோறும் சியா விதைகளை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். உடலில் பார்த்திங்கன்னா செல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கிருமிகளை அழிப்பதில் சியா விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சக்திகள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சியா விதைகளில் உயர் தரத்திலான புரதம் நிரம்பி இருக்குது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. எனவே இதை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படுது. இதனால் இரவு நேர பசி அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் ஆசையும் கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்ட சக்திகள் நிரம்பி இருக்கு. 1 ounce சியா விதைகளில் 11 கிராம் நார் சத்து, 4 கிராம் புரதம், 5 கிராம் omega-3 ஃபேட்டி ஆசிட் ஆகியவை நிரம்பி இருக்கு. இது தவிர 18% கால்சியம், 30% மெக்னீசியம், 27% பாஸ்பரஸ் ஆகியவை இருக்கு. வெறும் 137 கலோரிகள் மட்டுமே இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை தினமும் ட்ரை பண்ணலாம். omega-3 ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகளை போன்றே சியா விதைகள்லையும் omega-3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக காணப்படுது. இது அதிக அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு புரதத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய உடலுக்கு என்னதான் நம்ம சக்திகள் சேர்த்தாலும் குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைனா உஷ்ணம் அதிகரித்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் நம்மளுடைய உடலுக்கு நீர் சத்தை தக்க வைத்து கொள்ளவும் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளவும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சியா விதைகளை எடுத்துக்கொண்டா வாதம், பித்தம் குறையும் அப்படின்றது மட்டும் கிடையாது, கபம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் சியா விதைகளை எடுத்துக்கும் போது நமக்கு நாள்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட சரியாக போயிடும். இந்த குட்டி குட்டி விதைகளில் கொட்டி கிடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அதிகமாகவே காணப்படுது. சியா விதைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சப்ஜா விதைகளை போன்று இருக்கக்கூடிய ஒன்று தான். அதே தான், இது உண்மையான விஷயம்தான். நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சியா விதைகளை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, சியா விதைகளை சாப்பிட மறக்காதீங்க. அதாவது ஒரு 1.5 தேக்கரண்டி சியா விதைகளை 1 கப் தண்ணீரில் ஒரே இரவில் ஊற வச்சுருங்க. சியா விதைகளை ஊற வைத்து தண்ணீரை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு எலுமிச்சை சாறுடன் குடிச்சிங்க அப்படின்னா உடல் எடை மலன்னு குறைஞ்சிருமா. அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம சியா விதைகளை எடுத்துக்கிட்டு 1 கப் கிளாஸில் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க போதும். நீங்கள் விரும்பினா சியா விதைகளுடன் காலை உணவை உட்கொள்ளலாம். அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள் மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் புரோட்டீன் பவுடரை 1 கப் பாலுடன் கலந்துக்கோங்க. 30-40 நிமிடங்கள் குளிரூட்டவும். நீங்கள் அதை ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். காலை வேளைகளில் உங்களுக்கு பிடித்த பழங்களை கலந்து சாப்பிட்லாம்.
வாழைப்பழம், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள் ஆகியவற்றை கொண்டு சியா விதைகளை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கனமான காலை உணவை சாப்பிட விரும்புனீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் ஓட்ஸை சியா விதைகளுடன் ஒரே இரவில் ஊற வைக்க வேண்டும். இப்போது அதனுடன் பழங்களை கலந்து சாப்பிடலாம். இனிப்பு வேண்டுமானால் தேன் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு நிறைய சொல்கிறாங்க எந்த மாதிரி எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இது ஒரு விதைகளில் பொதிஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாங்க நம்மளுடைய உடலுக்கு, அதாவது ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சியா விதைகளை கண்டினியூஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத விட ஒரு 2 ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணீரில் நம்ம எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறது போதுமானது. சியா விதைகள் பழசாறு அல்லது நம்ம அதோடைய நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. ஏராளமான பிரச்சனைகள் போகும். ஸோ இதில் 138 கிராம் புரதம், 4.7 கிராம் கொழுப்பு, 8.7 கிராம் கார்போஹைட்ரேட், நார் சத்து 9.8 கிராம், கால்சியம் தினசரி நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க், வைட்டமின் B1, வைட்டமின் B3 இதெல்லாம் காணப்படுது. ஸோ சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இதில் நார் சத்து உள்ளது. இதை சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீஷியம் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. சர்க்கரை நோயாளிகள் இதை தண்ணீரில் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 தேக்கரண்டி சியா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். சியா விதைகளை தினமும் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சியா விதைகளை நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் சாறாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அதிகமாக உட்கொண்டால் மலச்சிக்கல் மற்றும் வயிறு சம்பந்தமான இந்த குடல் பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும். சியா விதைகள் மட்டும் கிடையாது, நார் சத்து சிறந்த உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அது பொதுவாக பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒன்று. சியா விதைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுவது அரிது. இருந்தாலும் இது ஒரு சாத்தியமாகும். அவர்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் சாப்பிடவே கூடாது. இந்த கொட்டைகளை வேறு சில உணவுகளுடன் கலந்து சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் ஏற்படும். ஆரஞ்சு, கடுகு, வெந்தயம் மற்றும் வேறு சில பொருள்களுடன் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதை எடுத்துக்கொள்வதன் மூலம் ரத்த அழுத்தத்தை மேலும் குறைக்கலாம். எனவே கவனமாக இருங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.